பொதுவா நம்மள நிறைய பேர் தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒருத்தர் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வழிபாடு நடத்துறாங்க. உண்மையிலேயே தட்சிணாமூர்த்தி வேற, குரு பகவான் வேற. ரெண்டு பேருக்குமே நிறைய வேறுபாடுகள் இருக்கு. தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் சிவ வடிவம், குரு பகவான் அப்படிங்கிறவர் கிரக வடிவம். இவர் சிவன், அவரு பிரகஸ்பதி. தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் முதலாளி, குரு அப்படிங்கிறவர் அதிகாரி. தட்சிணாமூர்த்தி கல்லாலின் கீழே அமர்ந்து நான் மறைகளோடு 6 அம்சங்களையும் சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர் அப்படிங்கிற 4 பிரம்ம ரிஷிகளுக்கு போதிக்கிறவர். குரு பகவான் நவகோள்கள்ல குரு அப்படிங்கிற வியாழனா இருந்து உயிர்களுக்கு அது முன் ஜென்மங்கள்ல செய்த நல்வினை தீவினைகளுக்கான பலாபலன்களை இடமறிஞ்சு காலமறிஞ்சு கொண்டு சேர்க்கிறவர். தட்சிணாமூர்த்தி 64 சிவ வடிவங்கள்ல ஒருத்தர். குரு 9 கோள் தேவதைகள்ல 5ஆம் இடத்துல அங்கம் வகிக்கக்கூடியவர். சிவன் தோன்றுதல் மறைதல் அப்படிங்கிற தன்மைகள் இல்லாதவர். குருவோ உதயம் அஸ்தமனம் அப்படிங்கிற தன்மைகளை கொண்டவர். ஆனா சில ஆலயங்கள்ல தட்சிணாமூர்த்திய குரு பகவான் அப்படின்னு மாற்றி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குருவுக்கு அணிவிக்க வேண்டிய மஞ்சள் துணிய தட்சிணாமூர்த்திக்கு அணிவிக்கிறாங்க. கடலை சாதம் போன்ற குரு கிரக நைவேத்திய பொருட்களை தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியமும் செய்யப்படுது. குரு பெயர்ச்சி அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி சன்னதியில ஹோமங்கள், அபிஷேக ஆராதனைகள், சாந்தி பரிகாரங்களை செய்யறாங்க. இது எல்லாமே தவறு அப்படின்னு ஆன்மீக பெரியவர்கள் சொல்றாங்க. இருந்தாலும் தட்சிணாமூர்த்தியும் குருவும் ஒருத்தங்க தான் அப்படின்னு பலரும் வாதாடுறாங்க. உண்மையிலேயே குரு பகவான் அப்படின்றவர் தேவகுரு மட்டும் தானாம். ஆனா தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் குருவுக்கும் குருவான பெரிய குரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால குருவுக்கு செய்யறத இவருக்கு செய்யறதுல தவறில்ல அப்படின்னு வாதாடுறாங்க. அதனால தட்சிணாமூர்த்தி வேற, குரு பகவான் வேற அப்படின்னு ஆன்மீகத்திலேயே சொல்லப்படுது.